வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குறுந்தொகையை பற்றி பார்க்கலாம் வாங்க. குறுந்தொகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய திணை குறிஞ்சி. தலைவனுடைய நாட்டில் எங்கோ பூத்த குறிஞ்சி பூக்களோட தேனை உயர்ந்து வளர்ந்த தந்தன மரத்தில் கொண்டு சேர்க்கும் வண்டுகளின் செயலை எங்கோ பிறந்து ஒன்றாக இணைந்த காதலர்களுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார் தேவகுலத்தார். தலைவியோட மறுமொழி தோழிக்கானது மட்டுமா? மறைந்திருந்து கேட்கும் தலைவனுக்கும் சேர்த்து தானே. மொத்தத்தில் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இயற்கை இன்பம், கவி இன்பம், காதல் இன்பம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கே தருவது அமைஞ்சிருக்கு. பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆர் அளவின்றே சாரல், கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடோனோடு நட்பே. இதை எழுதின தேவகுலத்தார். தலைவன் திருமணத்தினுடைய காலத்தை தாழ்த்திக்கிட்டே வரான். அதாவது திருமணம் செய்யாமல் காலத்தை தாழ்த்திக்கிட்டே வரான். இதை அறிஞ்சு அவனுக்கு அறிவுரை கூறவும் அவனை விரைந்து திருமணம் செய்து கொள்ளும்படி தூண்டவும் தோழி தலைவனை படித்து தலைவி கிட்ட பேசுகிறான். அதுக்கு தலைவி குறிஞ்சி செடியின் மலர்களிலிருந்து வண்டுகள் பெருந்தேனை எடுத்து அதை சேர்த்து வைக்கும் மலை நாட்டை உடையவன் என் தலைவன். அவனோட எனக்குள்ள நட்பு இந்த அகன்ற நிலத்தை விடவும் பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலின் அளவை காட்டிலும் மிக ஆழமானது. அது மட்டும் இல்லை, அளவிட முடியாததுன்றதை தோழிக்கு எடுத்துரைப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த துறை தலைமகள் சிறைப்புறமாக அவன் வரைந்து கொள்ள வேண்டி தோழி ஏற்பழித்த வழி தலைமகள் ஏற்பட புரிந்தது. அதாவது தலைவியை கூடி ஒழுகும் தலைவன் வேலிப்புறத்தை நின்றதை அறிந்த தோழி அவன் விரைந்து திருமணம் செய்து கொள்ள வேணுன்ற கருத்தை வலியுறுத்துறதுக்கு நினைக்கிறான். அதனால் அவன் காதில் விழுற மாதிரி தலைவியை பார்த்து தலைவனது நட்பை படித்து கூறுறான். அப்போ தலைவியானவன் அவளது கருத்தை மறுக்கும் நோக்கில் அந்த நட்பை மிக சிறப்புடையது என்பதை உணர்த்துறான். இந்த பாடலோட அரும்புச்சொல் போல் பார்த்திங்கன்னா, நீர்னா கடல், ஆறுனா அருமை நிறைவு, அளவற்றனா அளவற்றது, கருங்கோல்னா கரிய நிறமுடைய கொம்பு, நாடான்னா குறிஞ்சி. இதை தலைவனை குறிக்கும் பொது பெயர்களில் ஒருத்தி. இது மாதிரி நிறைய பாடல்கள் அதில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.